அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறைக்கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 120, நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் 5. இந்த அவரது சமுதாயத்தினர், நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தினர் எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்ற விவரத்தை, மேலும் அந்த ஊரை தலைகீழாக புரட்டப்பட்ட விவரத்தையும் 7வது அத்தியாயம் 83, 84, 11வது அத்தியாயம் 81, 82, 83 ஆகிய வசனங்களில், 15வது அத்தியாயம் 65, 73, 74 ஆகிய வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுறான். மேலும் 26வது அத்தியாயம் 173, 27வது அத்தியாயம் 58, 29வது அத்தியாயம் 34, 51வது அத்தியாயம் 34, 33, 34, 54வது அத்தியாயத்தில் 34, 38 ஆகிய வசனங்களில் இந்த வரலாற்றை தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவைகளை சிலவற்றை பார்ப்போம். எனவே அவரது மனைவியை தவிர அவரது குடும்பத்தாரையும் அவரையும் நாம் காப்பாற்றினோம். அவள் அழிந்து போகக்கூடிய அந்த பெரும் கூட்டத்தில் ஒருத்தியாக இருந்தார். அவர்களுக்கு பெரும் அலையை பொழிவித்தோம். குற்றவாளிகளின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை நீர் கவனிப்பீராக என்று அல்லாஹ் 7வது அத்தியாயம் 73, 83, 84 ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். மேலும் லூத்தே, நாங்கள் உமது இறைவனின் தூதர்கள், அவர்கள் உம்மை நெருங்கவே முடியாது. உமது மனைவியை தவிர உமது குடும்பத்தாருடன் இரவின் ஒரு பகுதியாக புறப்படுவீராக. உங்களில் எவரும் திரும்பி பார்க்க கூட வேண்டாம். அவர்களுக்கு ஏற்படுவது அவளுக்கும் ஏற்படும். யாரு? அவங்களுடைய மனைவிக்கும் ஏற்படும். அவர்களின் காலக்கெடு வைகரை பொழுது வரை, சுபுக நேரம் இருக்கு இல்லையா, அது வரை தான். அந்த நேரம் வந்துருச்சு, மிக சமீபத்தில் இருக்குது. அதனால் உடனடியாக நீங்கள் வெளியேறுங்கள் என்று அவர்களை வெளியேற்றப்பட்டது. பல நபிமார்களை, நன்மக்களையும் இந்த மாதிரி அந்த மக்கள் அழிக்கப்படும் போது வெளியேற்றிடுவான்ல. அது மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஆக நமது கட்டளை வந்தபோது சுடப்பட்ட கற்களால், நெருப்பு மாதிரி என்ன, சுடப்பட்ட கற்களால் அந்த ஊரின் மீது கல்மழை பொழிந்தது. அதன் மேற்பகுதியை கீழ்ப்பகுதியாக ஆக்கிவிட்டோம். அவைகள் உமது இறைவனிடம் அடையாளமிடப்பட்டது. அவ்வூர் அநீதி இழைத்த இவர்களுக்கு மிக தொலைவில் இல்லை, பக்கத்தில் தான் இருக்கு. அவர்கள் குற்றம் புரிந்ததால் அவ்வூரார் மீது வானிலிருந்து வேதனை நாம் இறக்கி வைத்தோம் என்றும் கூறினோம். விளங்கிக் கொள்ளும் சமுதாயத்திற்கு இங்கே தெளிவான சான்றை விட்டு வைத்துள்ளோம் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அங்கே சான்று இருக்குது, கண்டுபிடிக்கப்பட்டால் அதில் சான்று இருக்குது, கண்டுபிடிக்கலாம் என்பதை 29வது அத்தியாயம் 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றிலும் நமக்கு பாடம் இருக்குது, படிப்பினை இருக்குது, அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதோட அத்தாட்சிகளும் இருக்கின்றன.